ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்னு சொல்லிட்டு நிறைய மேக்ஸ் கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரீவியஸ் மேக்ஸ் கொஷின் வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அதனுடைய லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஒரு சில மேக்ஸ் கொஷின் இருக்குது. நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக அதில் என்னென்ன இருக்குதுன்னு பெண்டிங் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கொஷின் வந்து எனக்குன்னா ஃபோன் என்ற சொல் SKRQH என குறியிடப்பட்டால் ரேடியோ என்ற சொல் எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி ஜிஎஸ் வந்து எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணணும், ஸோ போனோடனே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஏபிசிடி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கெல்லாம் 1 2 3 போட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதுக்காக நீங்கள் அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட முன்னாடியே ஒரு முன்கூட்டியே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, இப்போ நான் எழுதுகிறேன் ABCDEFGHIJKLM. ஏன்னா இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். MNOPQRSTUVWXYZ இப்படி மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 3 ABCD எழுதி வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இது எல்லாத்துக்கும் நம்பரும் போட்டு வச்சிங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா, சரி இப்போ என்ன சொல்லிக்கலாம், கொஷின்ஸ் வந்து படிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸும் நம்ம அவங்க கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு போனுன்ட்டு சொல்லிடுறாங்களே, போனை வந்து எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு போனை வந்து மார்க் பண்ணலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பி இங்கே இருக்கா, பி. அடுத்து ஹெச், இங்கே பாருங்கள் ஹெச். அடுத்து ஓ. அடுத்து என்ன இருக்குது, என் எங்கே இருக்குது பாருங்கள், இதோ. அடுத்து இ வந்து எனக்கு இதோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு வந்து 1 கொடுங்க. அடுத்து ஹெச் வந்து 2. அடுத்து ஓ வந்து 3ஆவது லெட்டர். அடுத்து 4ஆவது வந்து என். சரிங்களா, இது இருக்குது 4ஆவது. 5ஆவது லெட்டர் இ இது இருக்குது. இப்படி கொடுத்துருவாங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், எஸ் வந்து என்ன இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் எஸ் வந்து இதோ இருக்குது. இது வந்து நான் மேலே 1ன்னு கொடுக்குறேன். அதாவது இப்போ கம்பேர் பண்ண என்ன பாருங்களா, ஒரு பின்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து 2 நம்பரை விட்டு இங்கே எஸ் வருது. சரிங்களா, புரிஞ்சுக்கணும், 2 நம்பரை விட்டு எஸ் வருது. அடுத்து கே வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்கா கே. அப்போ பாருங்கள் 2ஆவது நம்பர்னால், ஸோ 2ஆவது நம்பரை விட்டுட்டு அதுக்கடுத்து 2 எழுத்து தள்ளி எஸ் கே வருது. அந்த மாதிரி 2. அடுத்து பாருங்கள் 3 வந்து ஆர் வந்திருக்கு. ஆர் எங்கே வந்திருக்கு பாருங்கள், ஆர் இதோ இருக்கா இது. அப்போ பாருங்கள் 3 இதோ இருக்குது 3ஆவது. அப்போ இந்த 2 எழுத்து விட்டுட்டு தான் இது 3ஆவது வருது. இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு. ஸோ இங்கேக்கும் கம்பேர் பண்ணி 2 எழுத்து விட்டுட்டு தான் இது வந்திருக்கு 3ஆவது. அடுத்து கியூ வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இது வந்து 4ஆவது எழுத்தாக வந்திருக்கு. அப்போது எண்ணுக்கு அடுத்து 2 எழுத்து விட்டு தான் 4 வந்திருக்கு. அதாவது இந்த எழுத்தும் அந்த எழுத்தும் ஒரே மாதிரி வந்திருக்கு. அது மாதிரி 2 நம்பரை விட்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி தான் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து வந்திருந்தா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுத்து விட்டுட்டு, சரிங்களா, வந்தால் அடுத்து 2 எழுத்து விட்டுட்டு என்ன இருக்குது, ஹெச் வந்திருக்கு. ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5ஆவது எழுத்தாக வந்திருக்கு. சரிங்களா, சரி இப்போது அது மாதிரி எழுதிட்டாங்க. அப்போது இது சொல்லியிருக்காங்க ரேடியோ அப்படின்னா கவனிங்க, ரேடியோன்றது நம்ம ஃபுல்லாக நம்ம ஹைலைட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ நம்மளுக்கு புரியும். ரேடியோன்றது இதோ இருக்குது. சரிங்களா, அப்போது ஆர்னா அதுக்கு அடுத்து 2 எழுத்து விட்டுட்டுனா வரும், வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஆர் வந்தால் ஸோ யூன்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குது. இதோ இருக்குது. அடுத்து 2 எழுத்து விட்டுட்டு வந்தால் டி வரும். சரிங்களா, அப்போது டினா ஸோ ஏ வந்தால் டி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் 3ஆவது டி வந்திருக்கு. டி வந்திருந்தா ஸோ 2 எழுத்துனா ஜி வரும். சரிங்களா, டி வந்ததுனால ஸோ ஜி வரும். அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, ஐ எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது ஐ வந்திருந்தால் 2 எழுத்து தள்ளினா ஸோ எல் வரும். அப்போ எல் ஐ வந்தால் ஸோ இங்கே எல் வருது. அடுத்து பாருங்கள் ஓ எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது ஓ. அப்போ ஓ வந்தால் 2 எழுத்து விட்டு 6 வந்திருக்கு. சரிங்களா, 2 எழுத்து அடுத்து அப்போ 6. ஓ வந்தால் 6 வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும், UDGLR. இங்கே பாருங்கள் UDGLR தான் சரியான விடை. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேள்வியை படித்து ஆன்சர் பண்ணால் தான் ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பென்சில் இல்லைனா கலர் பெண்ணை வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரே பிளாக் பென் வச்சு சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ப்ளூ பெண்ணை கொஞ்சம் கூடவே எடுத்துகிட்டு போங்க, தப்பு கிடையாது. சரிங்களா, சரி அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 195 கொஷின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். ரொம்ப எளிமையான கொஷின் தான். பி பெறுவது
இருமடங்கு, அதாவது பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். சரிங்களா? அதாவது பி பெறுவது போல் ஏ இருமடங்கு பெறுகிறார் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார் சொல்லிக்கிறாங்க. அப்போ எனில் பி ரேஷியோ சியினுடைய விகிதம் வந்து காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கவனிக்கணும். பி பெறுவது போல், அதாவது பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். அப்போ இருமடங்குன்னு சொல்லும்போது இப்படி தான். அதாவது கொஷின்ஸ் இப்போ பாருங்கள். பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். அதுதான் மீனிங். சரிங்களா? ஏ பெறுகிறார். அடுத்து சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார். அப்போது பி சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார். இதுதான் மீனிங். கொஷின்ஸ் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது பி ரேஷியோ சியோடைய விகிதம் என்ன கேட்குறேன்? பி ரேஷியோ சி தான் கேட்டுக்கிறாங்கல்ல. இப்போ பாருங்கள். பி ஒரே நிமிஷம் இருங்க, கேள்வி நம்ம கரெக்டாக படிங்க. ஸோ பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். அதாவது பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். ஓகே. அதே மாதிரி சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார். சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார். ஓகே, இது கரெக்ட் தான். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ வந்து பார்த்தோன்னா பி ரேஷியோ சி. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கொஷின் ரிலேட்டடாக நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை நம்ம செக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம தப்பாக போட்டோம்னா அந்த ஆன்சரும் இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ராங் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை கேர்ஃபுல்லாக அந்த கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கோமா நான் யோசிக்கணும். சப்போஸ் நம்ம கிரியேட்டிவ் ராங்காக பண்ணியிருந்தோம், ஸோ ஆன்சர் வந்துடும். ஆனால் நம்ம ராங்கான ஆன்சரை மென்ஷன் பண்ணிட்டு வந்துக்கணும் அர்த்தம். சரிங்களா? சரி, அவங்க பி ரேஷியோ சி தான் கேட்டுக்கிறாங்க. அப்போது இது நம்ம இப்படி எழுதிடலாமா? பி பை சின்னு எழுதலாமா? அப்போ இங்கே 2 இருக்குது. அப்போ 2 பை கீழே எப்போயுமே என்ன 1 தான் இருக்கும். அப்போது பி ரேஷியோ சின்னு சொன்னால் இது எப்படி எழுதலாம்? 2:1ன்னு எழுதலாம். இதுதான் ஆன்சர். அப்போ பி ரேஷியோ சி வந்து பார்த்தோன்னா பி. ஒருவேளை ஏ ரேஷியோ பி கேட்டானா இது என்ன பண்ணலாம்? ஸோ ஏ பை பின்னு எழுதலாம். அதுவும் பார்த்தோன்னா 2/1 தான். அப்போ அதுவும் என்ன இருக்கும்? ஸோ 2:1 தான் வரும். ஸோ இது எப்படி எடுத்தாலும் இந்த மாதிரி தான் வருது. ஸோ சேமாக வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 195க்கு பி. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 196 கொஷின் இருக்குது. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். 16/24க்கு சமமான விகிதம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. சமமான விகிதம் அல்லாதது எதுனா, இப்போ 16/24 நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு பாசிபிலிட்டி பாருங்கள். ஸோ 2 டேபிள் காமன், 8 டேபிள் காமன். ஸோ நான் 8 டேபிள் யூஸ் பண்ணேன். 8 2s are 16, 8 3s are 24. அப்போ 2/3ன்னு வந்திருக்கு. அப்போது எனக்கு இதனுடைய மல்டிபிள் டேர்ம்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் ஸோ அது சமமான விகிதம். அப்படி இல்லையா அது சமமான விகிதம் அல்ல. அப்போ பாருங்கள் 6/9 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம சால்வ் பண்ணுறேன். இதை காமன் டேபிள் பார்த்தோன்னா ஸோ 3. அப்போ இது பார்த்தா 6 வந்து பார்த்தா 2 முறை வரும். இது வந்து 3 முறை வரும். அப்போ 2/3ன்றது வந்திருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, இல்லைனா மல்டிபிள் காமன்ஸாக இருந்தாலும் ஓகே கரெக்ட் தான். அடுத்து பாருங்கள் 12/18. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது டேபிள் காமன் கிடையாது. ஸோ 6வது டேபிள் காமன். அப்போ பாருங்கள் இது 6 2 12, இது 6 3 18. அப்போ 2/3 வந்திருக்கு. ஸோ இதுவும் காமனாக இருக்குது. ஓகே, அடுத்து 10/15. 10/15 சொல்லும்போது ஸோ 5 டேபிள் காமன். இது 2 முறை, இது 3 முறை வரும். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. சிம்பிளிஃபை பண்ணால் அதனுடைய நியரஸ்ட்டு வரணும், அதான் மீனிங். இல்லைனா அக்யூரேட்டாக கூட வரலாம். சரிங்களா? அடுத்து இதுதான் இருக்கேன் 20/28. இது நம்ம சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிள் காமன்னா 10/14 வரும். ஸோ அகெயின் சால்வ் பண்ணால் 5/7. அப்போது இதுக்கப்புறம் நம்ம இது சால்வ் பண்ண முடியாது. அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது, ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் சமமான விகிதம் அல்ல. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 197 கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். எனில் பி என்பவர் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான கொஷின் தான். 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை
6 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்படி ஏ மட்டும் அந்த ஒர்க்கை 24 நாள் முடிக்கிறாங்க. அப்போது பி வந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிச்சிருப்பான்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? இது எப்படி பண்ணணும்னா ஃபார்மஸ் எல்லாருமே தெரியும் 1/t = 1/a + 1/b இதுதான். சரிங்களா? ஸோ டோட்டல் ஒர்க் வந்து என்ன கொடுத்துறாங்க 6. அப்போ 1/6 நம்ம 1/b தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது அந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1/a வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 1/a வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 24. இப்போ 1/24ன்னு எழுதிக்கணும். = 1/b. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 - 6 இது 6 × 24ன்னு வரும். இது 1/b அப்படியே இருக்கட்டும். நம்ம இது ஃபர்தராக கேன்சல் சால்வ் பண்ணிட்டு வரலாம். 24 - 6ன்னு சொல்லும்போது 18 வருமா? ஆமாம் 18. இது என்ன இருக்குது 6 × 24. இப்போ பாருங்கள் என்ன கேன்சல் ஆகும். இது 3 முறை, இது ஒரு முறை. 6 1 6 6 18. இது ஒரு முறை, இது 8 முறை. 3 1 3 3 8 24. அப்போது இது ஃபைனலாக நம்மளுக்கு 1/8 = 1/bன்னு வருது. ஸோ ஃபர்தராக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு b = 8ன்னு வரும். அப்போ மொத்த நாட்கள் வந்து பார்த்தோன்னா 8 நாட்களில் அந்த பீன்றவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின் பாருங்க இருக்குது. 198 கொஷின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் போகிறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். சரி, x, y மற்றும் z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 ஆகிய நாட்களில் முடிப்பார். XYZ, அதாவது XY மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 ரூபாய் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கேட்டாங்கன்னாவே நம்ம ரேஷியோ வச்சுமே நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ 1/, எடுத்துகிட்டு அதனுடைய ரேஷியோவை எப்படி வருதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். சரிங்களா? இதை என்ன கொடுத்துருக்காங்க 4, இது 6 10 சொல்லிக்கிறாங்கல்ல. ஸோ இது 1/4ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/6, இது 1/10ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஸோ எல்சிஎம் எடுக்கணும். 4 6 10க்கு எல்சிஎம் எடுங்க. 2னா 2, இது 3, இது 5. அடுத்து எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை ஸோ டேட்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3 6 6 5 30. இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ 60 வந்துடும். 60. அப்போது இது நம்ம என்ன பண்ணோம், ஸோ 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் சேமாக பண்ணணும். இது 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வருது. அப்போ அந்த 15 மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். 15 மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ்ஸு இங்கே 6 வந்ததுனால மேலே என்ன பண்ணோம், ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே 10 வந்ததுனால இங்கே மேலே என்ன பண்ணோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தான். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இது ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 31 வரும். 31/60ன்னு வரும். சரிங்களா? இந்த மாதிரி கிடச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன விகிதம் தான் கேட்டுக்கிறாங்க, அதாவது அதனுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கான இங்கே மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, ஸோ 15 10 6 இதுதான் அதனுடைய விகிதமாக இருக்கும். அதனுடைய ரேஷியோ அமௌண்ட் இப்படி தான் இருக்கும். 15 10 6 இந்த மாதிரி எதுனா ஆப்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். எடுத்தோடனே நம்ம இப்படி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் இது தான். சரிங்களா? நீங்கள் அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வந்தாலே இதனுடைய ரேஷியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, சி. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 15 வரணும், பி வந்து 10 வரணும், சி வந்து 6 வரணும். அப்போ பாருங்கள், இது எல்லாத்துக்கும் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, ஸோ 1000 காமன், எல்லா 1000 கேன்சல் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன இருக்குது 6, இது 15, இது 1. ஸோ அது என்ன இருக்குது, நம்மளுக்கு ஷூட்டபிள் ஆகலை. ஸோ ராங். அடுத்து பாருங்கள், இது கேன்சல் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 15 6ன்னு வந்துருக்கு. 10 15 6ன்னு வந்துருக்கு. ஆனால் நமக்கு எப்படி வரணும், 15 10 6 தான் வரணும். அதுவும் ராங். ஆப்ஷன் ஏவும் வராது, பியும் வராது. சி பாருங்கள், 1000 போச்சுன்னா இதுவும் 1000 போச்சுன்னா இது 1000 போச்சுன்னா ஸோ 9 16 6 வந்து இது வரவே வராது. அப்போ இது பாருங்கள் 1000 1000 1000 போச்சுன்னா 15 10 6. அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. 15 10 6 இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு வேளை அவங்க அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா, சரிங்களா, அமௌண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ டோட்டலுடைய பங்கு எவ்வளோ இருக்குது 31.
31க்கு ஏவுடைய பங்கு எவ்வளோ 15, அப்போ 31,000. நீங்கள் இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. இது சால்வ் பண்ணாலே உங்களுக்கு இந்த 30 இந்த 30 போச்சுன்னா இங்கே 1000 இருக்குது. 1000 × 15 பார்த்தா 15,000 இந்த மாதிரி பங்கு கிடைச்சிரும். சரிங்களா? பங்கு கிடைச்சா இப்படி போட்டுடலாம். நான் அதான் சொன்னேன், அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட தேவையில்ல, எடுத்தோடனே அந்த விகிதத்தை வச்சு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், 199 கொஷின்ஸ். இது என்ன இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். x = 1, y = 2, z = 3 எனில் x³ + y³ - z³ + 3xyz மதிப்பு வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது எக்ஸுக்கு 1 கொடுத்துறாங்க, ஒய்க்கு 2 கொடுத்துறாங்க, ஜட்டுக்கு 3 கொடுத்துறாங்களே. ஸோ அதனால் டைரெக்டாக இந்த வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1³ 1 தான். அடுத்து ஒய்யோட ஆன்சர் 2, அப்போ 2/3 8 வரும். அடுத்து மைனஸுங்க ஜட் இருக்குது. சரிங்களா? ஜட்டோட ஆன்சர் 3, அப்போது 3³ வந்து 27 இப்படி வரும். +3. ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் இருக்குது. 1, அடுத்து 2, அடுத்து 3 இப்படி இருக்குது. ஸோ ஃபர்தராக நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். இது 1, இது 8, இது -27, அதுக்கப்புறம் இது 3 2 6, 6 3 18 இப்படி வந்தது தான். அடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். 18 19 20 27. ஸோ 27 - 27, அப்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 0 வந்துச்சு. சார் 0 வந்துச்சு, ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கல சார் அப்படின்னா கவனிக்கணும். இங்கே இந்த மாதிரி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துறாங்க. x + y - zன்னு கொடுத்துறாங்க. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் ஆன்சர் இருக்குது. இது 1 + 2, இது ஜட்டுக்கு வந்து -3. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 3 -3, அப்போ இதோடைய ஆன்சர் 0. அப்போ அதனால தான் ஏவுடைய ஆன்சர். பட் ஆனால் தேர்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3ன்னு வரும். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட், இது வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 200 கொஷின். அதாவது இந்த கொஷின் பேப்பரில் நம்ம லாஸ்ட் கொஷின் இதுதான். சரிங்களா? 0.07% என்பது அப்படின்னு என்ன கேட்டுக்கிறாங்க. சதவீதம்னா என்னென்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது நான் எழுதிட்டேன்னா ஸோ அவங்க இது என்ன பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் ஃபுல் நம்பரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது 0.07 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரு 100ஆல் மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் அந்த 2 டெசிமல் பாயிண்ட் வந்து ஒமிட் ஆகும். அப்போ 7 என்ன இருக்குது, இங்கே 4 0 வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அப்போ ஆன்சர் டி தான் சரியான விடை, 7/10,000. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸ் சம்ஸும் சொல்லி தந்தாச்சு. இது ஒரு ஃபுல்லாக ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து சொல்லி தந்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் மேக்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.